பாட்டி இந்த கூனின்னு சொல்ற ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்க. நீ பிறக்கும் போதே எப்படி இருந்தியா இல்ல ஏதாவது நடந்து போச்சா? இல்ல பாட்டி கூடி விழுந்து போச்சு அதான் கேக்குறேன். பிறவியிலேயே கூடி பாட்டியா? பிறவியிலேயாவா? ஐயோ பாவம். அதனால நான் எங்க இருந்தேன்? நீங்க எங்க இருந்தீங்க? யார வளர்த்தனே? யார வளர்த்தீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? கைகையை வளர்ச்சி வாலிபம் செய்து
என்னை எப்ப கண்டாலும் ஆ. அம்மா அம்மான்னு ஆ. கேஜே ராணி கிட்ட கூட அப்படி பேச மாட்டேன். என்ன பாட்டி சொல்றீங்க? இருந்தாலும் ஆ, ஆ. அப்படி வளர்த்து வாலிபம் செய்து வாலிபம் செய்து அறிவச்சு எப்படி ஆளக்கூடிய அழக்கூடிய அதாவது ஜெகதனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தோம். சரிங்க பாட்டி. இருந்தாலும் ஆ. எனக்கு நேரிட்ட பகையாள். என்ன பாட்டி இந்த வயசுல உனக்கு பகையாளியா? கிழவிக்கு பகையாளியா? இளவிக்கெல்லாம் பகையாளி இருக்கிறாங்கப்பா. எதிரி இருக்கணும்ல, அப்பதான் பொழைக்க முடியும். அல்ப கூதி பக்கத்து வீட்டுக்கார எதிரி இருந்தா தான் ஒரு சைக்கிள் வாங்கினா நம்ம ஒரு மோட்டர் பைக் கூட வாங்கலாம். அதுவும் கரெக்ட் தான். அதனால ஆனா உனக்கு எதிரின்னு சொல்றீங்க, அவங்க யாரு யாருமே தெரியுமா? சொல்லுங்க. அப்பா, அந்த சண்டாள, அந்த ராம
வேதங்களும் வேதங்கள் ஓதிடு. ஆனா கை வச்சு தனியா இருக்கிறாளா இல்ல அக்கா தண்ணியோட கணவரோட இருக்கிறான்னு பாத்துட்டு வா. பாட்டி அவன் என்னடா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிக்கிட்டு இருக்கிறா? ஐயோ தனிமையா தனிமையா இருக்கிறான். தனியா இருக்கிறான். குச்சியிலே போடும் சப்புன்னு ஒண்ணு விடு. தட்டி எழுப்பு கைப்பட்டாவே கரண்ட் பாருங்க. தட்டி எழுப்பு சரியா போயிடும். ஐயோ ஏய் வந்து வளர்த்தன மாதா வந்திருக்கிறேன், அம்மா வந்திருக்கிறேன். என்னடி தூக்கம்? ஏம்மா, இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்கிறாயே என்ன காரணம்? ஐயே, இந்த இன்னைக்கு இந்த அயோத்தி மாபடி ஜெக ஜோதியா குடி படங்களும் ரத்தகத்தை தொடக்க வந்தாது சேடாது எல்லாம் ஒரே மாவிள தோரணங்களும் ஒரே புதுகுணமா இருக்குதே, என்ன விஷயம்? இது உனக்கு தெரியாதா? என் மகனாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கு விடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் பட்டாபிஷேகம். எல்லாம் பட்டாபிஷேக விழாவை கொண்டாடுவதற்காக மாயில தோரணம், தென்னையில தோரணம், ஆலய தோரணமாக பெரும் தெருவெல்லா தோரணமாக இருக்கிறது. ஆனந்த சந்தோஷப்பட்டேன் இந்த கைகை. ஒரே சந்தோஷம். அடி பைத்தியக்காரி, நாட்ட பைத்தியக்காரி உலகத்திலேயே இல்லடி. அடி சண்டாடி, உண்மகள் மறந்திருக்க ராமரன் அயோத்தி ஆளலாமா? பாட்டு போச்சா, அழுகிறம் கட்டு போச்சா? அவனும் என் மகன் தான், இவனும் மகன் தான். ராமச்சந்திர மூர்த்திக்கு விழுந்தா பட்டாபிஷேகம். ஆனந்த சந்தோஷமா இருக்குது. பைத்தியம் முடிச்சோட தான் மடியில தவிர இருந்தாலும் தாய் மடியில தங்க இருந்தாலும் தான் மடியில தவிராவது இருந்தா தாண்டி பசி நேரத்துக்கு அள்ளி திங்கலாம். அம்மா நானே விட்டுட்டு வந்து கொண்டாந்து திங்க முடியுமா? கேளு. ராமர் இந்த அயோத்தி ஆண்டானா உனக்கு பெருமை இல்லை, அவன் தாய் கோசலைக்கு தான் பெருமை. மகான் வாட்சி மகனத்துல உட்காருவன் என்னன்னாலும் நீ வளர்த்திருந்தாலும் நீ வேற, அவர் அக்கா மகன் தான், வேற ஒருத்து முள்ளத்தானே. ஆசை அப்படி போய் குடி பைத்தியாடி. என்னது இருந்தாலும் வாய் வகுறு வேறதான். நல்ல கூடி வந்தா குடி கெடுத்தான்னு சொல்லாத, நினைச்சு பாருங்க. கூடி பாட்டி சொல்றது ஒரு விதத்துல வாஸ்தவமா தான் தெரியுது. யோசனை பண்ணி பாரு, நான் எங்க காலு வச்சாலும் 8 ஊடு குட்டிச்சு. ஏண்டா எங்க பாட்டி சொல்றது எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷமான விஷயம் தான். யார் உங்க பாட்டி சொல்றது? ஆமா, அதுக்கு என் மகன் பரத பட்டை கட்டி நாட்டை ஆண்டா. இதோ கைகையோட மகன் இந்த நாட்டை அயோத்தி நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறான்னு சொல்லி பெருமையா பேசுவாங்க. ராமன் பட்டையும் கட்டி நாட்டை ஆண்டா, என் அக்கா கோசலைக்கு தானே அந்த பேரு புகழ வரும், எனக்கு வருமா? கிளவி ஏதோ குட்டையை கொலை போட்டா நல்லா யோசனை போட்டு யாரா குட்டையை கிளப்பி விட்டா? நான் சொன்ன நியாயத்தை தாண்டா, நல்லதை தாண்டா சொல்ல. பாட்டி நல்லா தான் நான் எப்ப சொன்னாலும் எங்க போனாலும் கெடுக்க சொன்னாலும் கொலைக்க சொல்றது. பாட்டி சொல்லு. நல்லா சிந்திச்சுதான் பாக்குறேன். யோசனை போட்டு இந்த கூட்டி பாட்டி சொல்றதுதான் வாஸ்தவம். அப்படியா? ஏன்னா போ மகன் ஆட்டாண்டா கோசலைக்கு தான் ஒரு வீதியில போனா அந்த இளவரசனோட மாதா போனா கோசலை பாரு, ஒரு நாடாள அரசனோட அம்மா போறாங்கன்னு அனைவட்ட பேரு குடிப்படைகள் எல்லாம் கையெடுப்பாங்க, கூப்பிடுவாங்க. நான் போனா ஒரு சாதாரண மனுஷியத்தான் பாப்பாங்க. அதை ஏன் மகன் ஆட்டாண்டா என்ன எப்படி பாப்பாங்க? ஒரு பேரும் புகழும், ஒரு வசதி வாய்ப்பு, ஒரு என்ன கண்டாலே ஒரு தனி மரியாதையா இருக்கும். வரும் வரும் வரும். ஆமா, ஏண்டி இந்த புத்தி எனக்கு தோணாத போயிருச்சது யோசனை. எப்பத்தான் அவனுக்கு புத்தி இருந்துச்சு. அந்த வேலையை வச்சு முறுக்காத விட மாட்டேன். ஐயோ, நீ வந்த மகராசி, நீ வந்ததுனால எனக்கு புத்தியே வந்திருக்குது.
உன் மகன் பரதநாட்டாண்டா கஜானா சாவி எங்க வேணாலும் உட்காரலாம் உன்னை கண்டா பெருமை. அக்காட்டு பையன் பிரசிடண்டா இருந்தா பிரசிடண்டா அக்காட்டு பையன் தானே சொல்லுவாங்க. ஆமா. இல்ல கை கை சுட்டு பையன் பிரசிடண்ட். என்னத்தான் வளைத்து வாரி தழுவி வளைத்து வாலிபம் செத்தாலும் என் பேரை சொல்லுவா. ஆமா ஆமா அந்த கோசல பேர் தான் சொல்லுவாங்க. நான் சொல்றத வச்சா நல்லா பொழைச்சுக்குவா யூடியில. ஒரு டைமுக்கு என் புருஷனை கேட்கறது. நாளை விடிந்தால் பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம். ஆனா அவனை எப்படி அயோத்தி வெளியே நடத்துறதுன்னு கேட்கிறேன். எப்படி வெளியே அவனை என்னாடி பண்றது? பைத்தியாரி. அதாவது நான் சொல்றத மட்டும் கேளு. நல்லா கேட்டீங்கன்னா பொழைச்சுக்குவேன். சொல்லு பாட்டி. அதாவது ராம விட்டிரத்துக்குள்ள 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போயிடணும். ராமனா? சரி 14 ஆண்டு காலம் உன் மகன் பரதன் இந்த நாட்டாடணும். என் மகன் பரதன். அத நான் பார்க்கணும். என் பெத்த பிள்ளை வளர்த்தன பிள்ளைடி எப்படி நெஞ்செல்லாம் அப்படி திகு திகுன்னு அதுக்கெல்லாம் வளர்த்துற பாசம் அப்படியே கண்ண மறைக்கிறேன் பாட்டிக்கு. ஐயோ நடிப்பு குழாய் நடிக்கிறா பாரு. என்ன சோறு ஊட்டி வளர்த்தன பிள்ளைடா. என்னைக்குமே மந்தார சொன்னா கேட்டே தீருவேன் பாட்டி. அப்படி என்றா என் கணவரிடம் ராமச்சந்திரமூர்த்தி காடு ஆள வேண்டும், என் மகனாகப்பட்ட பரதன் இந்த நாடு ஆள வேண்டும் அப்படின்னு என் கணவரிடம் சொல்லி பார்க்கிறேன். அப்படி கேட்காது. அன்னைக்கு ஒரு சபரிகளத்துக்கு போகும்போது ரதம் ஓட்டிட்டு போனார் இல்ல? ஆமா. அப்போ அதாவது கடையாணி முறிய தன் விரல வச்சு ஓட்டிட்டு தாங்கி குடிச்சு இல்ல? ஆமா. அந்த ஓட்டையில சுண்டு விரல விட்டேன். அது உயிரக்கால் விரல விட்டியா? உயிரக்காத்த உத்தமி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார் இல்ல? ஆமா. நான் இப்ப வேண்டாம் கேட்கிறேன். நான் எப்ப தேவைப்படுது அப்ப வாங்கிக்கிறேன் வர அப்படின்னு சொன்னேன். சூரிய குணத்தாரத்தை இதை போட்டு விட்டீங்கன்னா கெட்டு போறான். சபாஸ் மாப்பிள்ள. பாட்டி வேணுங்கிறதே என்ன பிள்ளை அறிவு இருந்து எல்லா பிரச்சனை புத்தி இல்லையா? கூடி வந்தா குடி கெடுத்தான்னு சொல்லிக்கிறாங்க. கூனி பாட்டி தான் சொன்னாங்க. பாக்குற சக்காலத்துக்கு பல்லு மேல போட்டு 1000 வார்த்தை பேசினாலும் எங்க பாட்டி சொல்லுதான் என் தலைக்கு மேல. என்னென்ன பிள்ளை வச்சுட்டா உழைச்சு காட்டு. அயோத்தி என்ன எதியாவது பாரு. என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஒரு பிள்ளைங்கள போனா சரி ரைட்டு. அதனால பாட்டி சாப்பிட்டியா? சாப்பாடு எதுக்குடி? நீ சீலை தர நகை தர அது தரன்னு எனக்கு அது வேண்டாம். என்ன வேணும்? ராமன் காட்டுக்கு போனானா சரி, உன் மகன் நாட்டாண்டானா போதும். சரி அதுவே சந்தோஷமான சமாச்சாரம். ஊனி பாட்டி வந்தா குடி கெடுக்காதுன்னு சொல்லாத. மறுபடியும் பாட்டி வீட்டுக்கா போற? இல்ல காட்டுக்கு போற. நாடு வரட்டுமா? சரி ரைட்டு. கண்ணம்மா பாட்டி அகப்பட்ட கூணி பாட்டி வார்த்தை கேட்டு என் கணவரை சந்தித்து என் கணவரிடம் இந்த விஷயமாகப்பட்டது பேச வேண்டும். உங்க புறத்துலயா? ஆமா. தாமதம் இல்லாத போக வேண்டும் அல்லவா? நினைத்தால் மகனுக்கு முடிசூட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த நேரத்துல இரவு நேரத்துல என்னடி தனிமையா வந்திருக்கிற? என்ன நேரத்துல வந்து கூப்பிடுற? என்ன சமாச்சாரம் சாமி? ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை. ஆசையா? ஆமா. என்னடி ஆசை உனக்கு இப்போ? என்ன ஆசை தெரியுமா? இங்க வாங்க சொல்ல. நான் எதை கேட்டாலும் செய்வீங்கல்ல? ஏண்டி என்னுடைய மனைவி நீ அப்படி கை போட்டு மாவு போய் செஞ்சுட்டு இருக்கிறேன். போயிட்டு சாமி உனக்கு இல்லாம என்னடி? நீ எதை கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். 3 மனைவிகளையும் மேலதான் மிக பாசம் இருக்காதா? என்னுடைய மூத்த மகன் ராமச்சந்திரமூர்த்தியை வளர்த்தவடி. அதனால உன் மேல இல்லாத பாசம் வேற யார் மாதிரி நான் பாசமா இருப்பேன்? சாமி அன்று யுத்த காலத்திலே ஆமா உங்களை சக்கரமாகப்பட்டது கண்டு ஓடி போகும் பொழுது அந்த அச்சாவையாகப்பட்டது கண்டு விட்டது. சுண்டு வரலால் கொடுத்து அந்த சக்கரமாகப்பட்டது கீழே புதையக்கூடாது என்று யுத்தங்கள் செய்யுங்கள் சாமி என்று நான் உரைத்தேன். அன்னைய நாட்டு அரசர்கள் போர் புரியும் போது ஆமா அச்சாடி கத்திரித்து கீழே விழுந்த உடனே
நாம விட்டா நம்மளுடைய கணவர் ரதத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்து விடுவார் என்று சொல்லி ஆமா கடையாணிக்கு பொழுதாக உன் கை விரலை விட்டு என் உயிரை காத்த அப்ப சொன்னேன் என் உயிரை காத்த உத்தமி உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன் அப்படின்னு கேட்டேன் ஆமா சாமி இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் தேவைப்படுறப்ப கேட்கிறேன் அப்ப கொடுத்தா போதும் சரி மகனுக்கு முடிச்சு விட்டு விழா நடக்கல உனக்கு இப்ப என்ன தேவை சாமி அப்பொழுது எனக்கு தேவைப்படவில்லை இப்பொழுது எனக்கு தேவைப்படுதுங்க ஏண்டி அப்படி என்னடி இப்ப உனக்கு தேவைப்படுது என்ன தேவைப்படுது தெரியுமா என்ன நிச்சயமா செய்வீங்க ஏண்டி இதுலடி உனக்கு சந்தேகம் சூரிய குலத்துல பிறந்தவன் சாமி ராமச்சந்திர மூர்த்திக்கு விழுந்தா பட்டாபிஷேகம் ஆமா. அந்த பட்டாபிஷேக விழாவாகப்பட்டது ராமச்சந்திர மூர்த்திக்கு நடக்க கூடாது ஏண்டி கணவன் மனைவி விளையாடுவதற்கு இதுதான் நேரமா மன்னா என் மகனாகப்பட்ட பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் விளையாடுறதுக்கு நேரம் அல்ல போய் வேலையை பாரு சாமி அப்பொழுது கேட்ட வரமாகப்பட்டது தருகிறேன் என்று சொன்னாய் அல்லவா சொன்ன வார்த்தை என்ன ஆனது ராமச்சந்திர மூர்த்தி ஆகப்பட்டது 14 வருடம் வனவாசம் போக வேண்டும் என் மகனாகப்பட்ட பரதன் 16 வருடம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ன செய்வது ஏது செய்வது எனக்கு தெரியாது என் மகன் இந்த அயோத்தி ஆள வேண்டும் நிஜமாத்தான் கேட்கிறியா சத்தியமாக கேட்கிறேன் அப்படி பாவி மூர்த்த மகன் ராமச்சந்திர மூர்த்தி இருக்க இளைய மகன் பரதந்தாத குடையில் அயோத்தி எப்படி ஆள வேண்டுமா என் மகன் ராமச்சந்திர மூர்த்தி காணக போக வேண்டுமா ஆடி பாவி இதே இடத்துல உன் காலடியில விழுந்து என்ன சாவ சொல்லு நான் சாவறேன் என் ஒட்டம்பல இருக்கிற சதைய அங்கங்கமா அறுத்தறிய சொல்லு கேட்டதுக்காக என் ஒட்டம்பல இருக்கிற சதைய அணுவணுவா அறுத்தறிகிறேன் இல்ல எனக்கு காலம் முழுவதும் உனக்கு நான் கை கட்டி என்ன சேவை செய்ய சொல்லு உனக்கு கை கட்டி நான் நாய் மாதிரி சேவை செய்கிறேன் என் மகனுடைய ராமச்சந்திரமூர்த்தியை காணக போக சொல்ல வேண்டாம் சாமி எத்தனை நாள் உழைத்தாலும் மகனாகப்பட்ட பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் ராமச்சந்திர மூர்த்தி கால் ஆள வேண்டும்
பாவி நீயோ சூரிய குலத்துக்கு சேர்ந்தவர். சூரிய குலத்துக்கு சேர்ந்தவர் சொன்ன வாக்கு காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அடி பாவி மூத்தமாக இருக்க இளையமாக நாட்டை ஆண்டா என்ன போல் அரசர்கள் எல்லாம் என்னை இழிவாக பேசுவார்களே. மூத்த மகன் ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு அனுப்பி இளைய மகன் பரதனுக்கு நாட்டை முடிச்சூட்டி தசரத சக்கரவர்த்தி நாட்டை ஆண்டு கொண்டு வைக்கிறார் என்று என்னை இழிவா பேசுவாங்க. நான் சொன்னதை கேளு. இங்க பாருங்க, கோசலைக்கு மூத்த பிள்ளை தலச மகனா ராமனா இருந்தா இந்த கைகைக்கு தலச பிள்ளை யாரு? பரதன். என் மகன் தான் நாட்டை ஆள வேண்டும். முடிவாக உன்னுடைய மகன் பரதன் தான் நாடாள வேண்டுமா? நான் நாடாள வேண்டும். ஐயோ, ராமா 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 ராமா. ஏண்டி எப்படியோ போட்டு தள்ளிவிட்டேன். வா இப்படி சொல்லு. கணவராகப்பட்டவர் மூச்சாய் கிடக்கிறார். ஆமா. அப்படி இருந்தாலும் மகனாகப்பட்ட பரதருக்கு நிறுவம் அனுப்ப வேண்டும். ஆமா, அது சீக்கிரமாகப்பட்டவர் தாயால் அழைத்தார் என்று. அப்படி இருந்தாலும் மகனாகப்பட்ட ராமனை நான் அழைத்தேன் என்று அது வேகமாக அழைத்து வா. முதலில் இப்ப ராமனை பார்க்க வேண்டும். ஆமா, ஆகட்டுங்க. ராமனிடம் சொல்லி முதலில் ராமன் இங்க இருந்தா நாட்டை ஆள்வதற்கு என் மகனாகப்பட்ட பரதன் ஒப்புக்கொள்ள மாட்டான். அவனை முதல்ல இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு துரத்தணும். சரிங்க, ஆகட்டும். நான் அழைத்தேன் என்று ராமனை அழைத்தவன்.